ஓகே, இந்த படம் வந்துட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். தனக்கு வாழ பிடிக்கணும்னாலும் சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோ, தானும் வாழணும் சுற்றி இருக்கவங்களையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோயின், தான் வாழணுங்கிறதுக்காக சுற்றி இருக்கவங்கள கொல்ற ஒரு வில்லன். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அது என்னென்னா, ஹீரோயின் நல்லதை பண்ணணும்னு நினச்சி செஞ்ச ஒரு விஷயத்தினால ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கும். அந்த கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் வில்லன் செஞ்ச ஒரு விஷயம். வில்லன் செஞ்ச அந்த கெட்ட விஷயத்தினால ஹீரோ லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். ஹீரோ லைஃப்பில் அந்த நல்ல விஷயம் நடந்ததுனால ஹீரோயின் நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்ச காரியம் நடந்திருக்கும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும்னா, ஹீரோ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் போகிற போக்கில் போவோம், வாழ்க்கை போகுது நம்மளும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரைக்கும் சந்தோஷமாக சுற்றி இருக்கவங்களாம் சந்தோஷமாக வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள். ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயம் செஞ்சிட்ருப்பாங்க. அந்த விஷயம் வந்துட்டு வில்லனை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஹீரோயினால் மட்டும் அந்த விஷயத்தை தனியாக செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால ஹீரோவை யூஸ் பண்ணி அந்த விஷயம் செய்வாங்க. ஸோ அது ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எப்படி வில்லனை அழித்தாங்க, வில்லனை என்னெல்லாம் பண்ணா, அதுக்காக கடைசியில் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறது தான், அவங்க நினச்ச விஷயம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அவங்களுக்கு வந்து 2 க்ளூ தரேன். ஃபர்ஸ்ட் க்ளூ வந்துட்டு, ஹீரோவுக்கு வந்துட்டு சினிமாவை பற்றி பேசணுன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் லவ் சினிமாஸை பற்றி பேசணுன்னா ரொம்ப பிடிக்கும். செகண்ட் க்ளூ வந்துட்டு, இந்த படத்தில் வில்லனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வில்லனுக்கே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க கிளைமேக்ஸில். இந்த படம் வந்துட்டு 2021-22 இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும். படம் ஹிட்டு, பாட்டும் ஹிட்டு. என்ன படம்? என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும்.